ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஸ்வாட் காட் மான்வாவோட எபிசோட் 14 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கடையில் ஒரு பர்சனை காட்டுறாங்க. அவங்க ஜம்முன்னு கேம் விளாண்டுருப்பானா. அந்த இடத்துக்கு நம்ம டோஜன் வரான். டோஜன் வந்தோடனே அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி, கேட்ட ரிசர்வேஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆனால் ஆளு சுத்தமாக அதை கண்டுக்கவே இல்லை. ஒரு பேக் நிறைய ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்கறான். நீ என்ன பண்ணுனா, இதை வச்சு எனக்கான அந்த வெப்பனை நீ மேக் பண்ணி தரணும். போனா என்ன மன்னிச்சிடு, என்னால ரிசர்வேஷன் இல்லாம ஒண்ணுமே இங்க பண்ண முடியாது. ரிசர்வேஷன் இருந்தாதான் எங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியும். அதனால நீ வேற கடைக்கு போகலாம். டோஜன் அவளைக்கும் அதெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்ல. டோஜனுக்கு நல்லாவே புரியுது. இதுக்கு முன்னாடியே டோஜன் கால் பண்ணிருப்பான். அந்த டைம்ல கால் பேசினதும் இதே ஆளுதான். நான் அப்பயே உன்கிட்ட சொன்னேன், உனக்கு என்ன புரியலையா? இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் டைமும் இல்லை. அதனால வேற எங்கேயாச்சும் நீ போறியா? நாங்க ஒண்டிதான் திறமசாலின்னு இல்லை, இன்னமும் ஏகப்பட்ட ஆளுங்க திறமையோட இருக்காங்க. ஓஜன் அப்படியே சட்டையை பிடிப்பானா. ஹே ஹே ஹே, நீ என்ன பண்ணிருக்க? கேட்குற கொஷினுக்கு பதில சொல்லு. நீ தான் இந்த கடையோட பாஸா? இல்ல, நான் பாஸோட சன்னு, அவ்வளவுதான். அப்பனா போ உன்னோட அப்பா கிட்ட போய் சொல்லு. அதுவும் இப்பயே. நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்ததுக்கு காரணம், இந்த இடம் உண்மையிலேயே நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் நான் இங்க வந்தனே. ஆளுக்கும் வேற வழி இல்லாம அங்க போய் கத்தி கூப்பிடுறான். பா, இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க உங்களை பார்க்கணுமா? ஏதோ கஸ்டமர்னு சொல்றாரு அவரையே. என்னது, யாரு என்ன பார்க்கணும்? அங்க சோயின்னு ஒரு பர்சன் வராரு. அவருக்கு கிராஃப்மேன்ல ரொம்ப திறமை அதிகம். இது வரைக்கும் நிறைய ஹீரோ கிரேட்ல இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் இவரு நிறையவே உருவாக்கி இருக்காரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அங்க ஒரே ஒரு வார்த்தையை தான் அங்க சொல்றானே, ஜூயாங் தான் ரெக்கமெண்ட் பண்ணானு. கேட்டோடனே அவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. என்னது, ஜூயாங்கால ரெக்கமெண்ட் செய்யப்பட்ட பர்சன் நீங்க தானா? இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு பேக்ல இருந்து ஒரு விஷயத்தை அங்க தரான். பாக்குற அந்த பர்சனால அவரோட கண்ணியை அங்க நம்ப முடியல. டேட், அது என்னது? அது உனக்கு என்ன தெரியலையா என்ன? இது அந்த ஜெயிண்டான பிளாக் சாலமோ, இதோட ஃபேங். இதை நானே பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நீங்க சொன்னது கரெக்டு தான். ஏதோ ஒன்று எனக்கு ஒரு டீசெண்டான ஸ்வாடை உருவாக்கித்தாங்க. இம்மத்தெல்லாம் பரவாயில்ல, ரெண்டுத்தையும் சேர்த்தே பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்ல கேட்குற அவருக்கு புரியல. அங்க இப்பதான் டோஜன் இன்னமும் விளக்குறான். அவளுக்கு என்ன புரியலையா? ஒரு நான் மெட்டலை நம்ம இது பண்ணா அவ்வளோதான், அதோட ஸ்ட்ரென்த் மொத்தமாக போயிடும். எல்லாமே ஓகே தான், ஆனால் நம்மளால ரெண்டு உருவாக்க முடியும்ல. உருவாக்க முடியும் தான், ஆனால் அது ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அதனால தான் உங்களுக்கு ரெண்டு இதை குத்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் நினைச்சு ஒரு பக்காவான சோடா நீங்கள் உருவாக்கணும். அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் அப்படி சொன்னேனே. கேட்குற அவங்களே ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. அங்க டோஜனும் சொல்றான், அதோட மான அப்சார்ப்ஷன் ரேட்டு இதையும் முடிஞ்ச அளவுக்கு ஏத்துங்க. என்ன கேக்குற அந்த பையனுக்கு பயங்கரமா கடுப்பாவுது. அப்படியே கத்த ஆரம்பிச்சிடறான். ஏய், உனக்கு என்ன தெரியும் என்னோட அப்பாவோட ஸ்கில்ஸை பத்தி? எங்க அப்பாவோட ஸ்கில்லையே நீ கொஷின் பண்றியா? என்னோட ஃபாதரால எந்த மாதிரி வெப்பன் எல்லாம் கிரியேட் பண்ண முடியும் உனக்கு தெரியுமா? இது வரைக்கும் பயங்கரமான வெப்பன்ஸ் எல்லாம் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆனா இதை கேட்கிற டோஜன் சைட்ல இருக்க ஒரே ஒரு வெப்பனை ஒண்டி தான் எடுக்கிறான். இதை வச்சு ஆளு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன்னு சொல்றான். நீங்க சொன்ன மாதிரி லெவல் 5ல இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்க கண்ணு முன்னாடியே விஷயத்த பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்வாடும் செம்மையா க்ளோ ஆகுது. ஒரு சில செகண்ட்ஸ்லயே அது ஒண்ணுமே இல்லாம குக்குனூரா உடஞ்சு போகுது. பாக்குற அவங்க ரெண்டு பேரும் அப்படி ஷாக் ஆகுறாங்க. அங்க டோஜனும் சொல்றான், இப்பயாச்சும் புரியுதா நான் எதுக்காக அவ்வளோ சொன்னேன்னு? இந்த மாதிரி ஒரு கேவலமான குப்பையை உருவாக்குறதுக்கு உருவாக்காமலே இருக்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல வேற ஒரு எத்த காட்டுறாங்க. அங்க ஒரு வித்தியாசமான மாஸ்டரும் அப்படியே கண்ணை திறக்குது. இந்த சைட் தான் நம்ம டோஜனும் இருக்கான். டோஜனுக்கு இந்த இடம் வழக்க போலதான் ஒரு மாதிரி நாய்ஸியா இருக்கு. இந்த இடத்துல வரும்போதே திடீர்னு அந்த மாஸ்டர் நம்ம டோஜனை தாக்குமா. அதனால டோஜன் டப்புன்னு அங்க தப்பிச்சு உன்னோட ஃபிளேம் அட்டாக்கை வச்சு தாக்குறான். அந்த அட்டாக்னால அதுக்கு பயங்கரமா வலிக்குது. அங்க இருக்கிற மரத்தையே வேரோட பிடுங்கி அப்படியே பயங்கரமா தாக்குது. டோஜனோட அட்டாக் முன்னாடி அந்த மரம் ஒண்ணுமே இல்லாம போயிது. அங்க பயங்கர வேகமா ஒரு அட்டாக் பண்றான். அதனால அதுக்கு ஒரு சின்ன காயம் தான் ஏற்படும். திரும்பவும் தாக்க வருமா. டோஜன் டப்புன்னு அதோட முதுகுலயே தாக்குறான். அதனால அந்த மாஸ்டரோட கதையை முடியுது. அந்த மாஸ்டருக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான லிக்விட் அவன் எடுக்கிறான். என்னலா எனக்கு தேவையான அந்த விஷயமும் கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் சீன்ல அந்த பொருளை அதே ஷாப்புக்கு அவன் கொண்டு போய் தரான். பையனுக்கு புரியல என்ன விஷயம் இதுன்னு. என்ன பண்ணு, இதை உன்னோட ஃபாதருக்கு கொண்டு போய் கொடு. நான் ஆல்ரெடி ஒரு 2 ஃபேங்ஸை உங்க அப்பாவுக்கு தந்திருப்பேன். யூஸ் பண்ணாருன்னா அதை இணைக்கிறது இன்னமும் ஈஸி ஆயிடும். அட இரு, இது என்ன கன்றாவி? இது எனக்கு ஒண்ணுமே புரியல. அட்லீஸ்ட் போறதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டாச்சு நீ போலாம்ல. பேசிக் மெட்டீரியல் எல்லாமே இப்ப ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. மான அப்சார்ப்ஷன் ரேட்டை பூஸ்ட் பண்ணோம்னா இன்னமும் எனக்கு அது வேணும். அது வேணும்னா கண்டிப்பா இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு இடம் தான் இருக்கு அது கிடைக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம ஜூயாங்க காட்டுறாங்க. ஜூயாங்க்கு நம்ம ஹீரோவோட கால் அங்க வருது. நம்ம டோஜன் அங்க என்ன சொன்னா நம்மளுக்கு தெரியல. ஆனா கரண்டா இந்த ஹீரோ ஆர்கனைசேஷன் கில்டு அவங்க இந்த ஹீரோஸை பிரேசிலுக்கு அனுப்பலான்னு பாக்குறாங்க. பிரேசில்
இல்ல என்னன்னு தெரியல, அந்த இடத்துல வித்தியாசமான மாஸ்டரோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிச்சான். அதுங்களோட பவரும் ரொம்ப அன்யூஷுவலா இருக்கான். அங்க போறது நல்ல விஷயம் தான். அதுங்களை கொல்லும் போது வேல்யூபிளான ஐட்டமா நிறையவே நம்மளுக்கு கிடைக்கும். அதனால ஜூயாங், நீ ஏன் அவனை வர சொல்லக்கூடாது? நான் ரீசெண்டா ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன். அந்த டோஜன், அந்த பையன் இருக்கான்ல, கொரியாவோட 8th எஸ் ரேங்க் ஹீரோவா மாறிட்டானா. அதே மாதிரி ரூமர்ஸ் இன்னமும் பயங்கரமாலாம் பரவி இருக்கு, உன்னை பத்தியும் அவனை பத்தியும். நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் அந்த மாதிரிலாம். ஹேய், நீ என்ன பேசின்னு இருக்க? ஏதோ ஒன்று ஒத்து தொலைகிறேன், அவனை நான் வர சொல்கிறேன். ஆனால் எனக்கு தெரியாது மாதிரி அவன் கண்டிப்பாக வருவானா இல்லையான்னு. அந்த இடத்துல இதுக்காக அவன் ரொம்ப சந்தோஷமா வரா. ரொம்ப தேங்க்ஸ், நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகலான்னு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு லிக்விட் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு வந்தால, அதை பார்த்து அந்த வயசானவர் இன்னமும் ஷாக் ஆகுறாரு. அந்த லிக்விட் வந்து உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஐட்டமாக இருக்கு. அது வழியா அதை உருக்க முடியுது. இது நல்லாவே உதவியாக இருக்கு. அதே மாதிரி இந்த விஷயம் இது வந்து எப்படி உனக்கு தெரியும்? ஏதோ ஒன்று இது உங்களுக்கு உதவியாக இருக்குல்ல, அது போதும். நீல மனசோட மாத்துங்க. அதே மாதிரி ஸ்விங் பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கணும். வெயிட் 5 kg இருக்கணும். நான் வெயிட் வந்து உண்மையிலேயே அதிகமா தான் இருக்கு. எனக்கு நான் சொன்ன மாதிரி உருவாக்குங்க. சரி, இந்த ஸ்வாடை உருவாக்குறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? என்னோட கணக்குப்படி 1 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதோட கிரேடும் கிட்டத்தட்ட 7ல இருக்கும். அப்போ இதோட கிரேடு வந்து 7ஆ? அப்போ இதால என்னோட பவரை தாக்கு பிடிக்க முடியுமா? ஏன்னா என்னோட முழு பவரெல்லாம் இதால தாக்கு பிடிக்க முடியுமான்னு கேட்டா டவுட் தான். இருந்தாலும் என்கிட்ட சில பல பிளான் இருக்கு. இந்த இடத்துல போகும்போதே சொல்றான், நீங்க வந்து ஷேப் பண்ணி வைங்க, கவலையே பட வேணாம், கூடிய சீக்கிரத்துல அதை அப்கிரேட் பண்ற மாதிரி இன்னமும் நிறைய மெட்டீரியலை நான் கொண்டு வரேன். அப்போனா இவன் என்ன சொல்ல வரான்? இன்னமும் நிறைய விஷயம்னா அந்த மெட்டீரியலுக்காகவா இவன் போறான்? நெக்ஸ்ட் சீன்ல ஜூயாங் ஒரு ரொம்ப விலை உயர்ந்த கார் அங்க கொடுக்குறா. ரொம்ப நன்றி, இது வந்து நல்லா இருக்கு, கண்டிப்பா நான் இதை பயன்படுத்துறேன். என்னப்பா இதெல்லாம் நீ மென்ஷன் பண்ணுமா என்ன? இது ஒரு சின்ன உதவிதான். நான் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, கிட்டத்தட்ட 100 மில்லியன் ஒத்துக்கான விஷயத்தெல்லாம் நீ என்கிட்ட கேட்டிருக்க. ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஜூயாங்கா இப்படியெல்லாம் சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. ஏன்னா ஜூயாங்க்கு நம்ம டோஜன் மேல ஒரு கண் இருக்கு. டோஜனும் அந்த காரையே அப்படியே பாக்குறான். அந்த கார் வந்து உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு, நல்ல குவாலிட்டியா தான் அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. அங்கே டோஜனும் அதை டெஸ்ட் பண்ணலான்னு போகலான்னு இருப்பானா. அங்கே ஜூயாங்கும் ஏறிக்கிறான். நானும் அங்கே வரேன்னு உள்ள வந்தக்கப்புறம் அந்த பிரேசிலுக்கான அந்த விஷயத்தை பற்றி அவ சொல்றா. ரீசெண்டாக பிரேசிலில் நிறையவே மாஸ்டர் வந்து பயங்கரமாக அப்பியர் ஆகுதான். அதனாலேயே அந்த பிரேசில் கவர்மெண்ட் அவங்க வந்து அந்த ரிஃப்ட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அப்புறம் என்ன, நம்ம ஏன் 2 பேருமே ஒன்னா போகக்கூடாது? இப்படி சொல்லும் போது என்னன்னு தெரியல, நம்ம டோஜன் ரொம்ப கிட்ட இருக்கான். என்ன இவன் இந்த அளவுக்கு கிட்டியும் ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் இருக்கான். அவனை பார்க்கும் போது இன்னமும் அங்கே ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த இடத்துல இதுக்கப்புறம் அந்த பைத்தியக்கார ஸ்டெப் மாமா காட்டுறாங்க. அவன் இன்னமும் கடுப்பாகிறான். ஏன்னா அந்த பியோ பையப்புல 30 பில்லியன்ல நிக்காம இன்னமும் அதிகமா கேட்கறான். அதனால அவ்வளோலாம் தர முடியாது, ஆல்ரெடி 30 பில்லியனை உங்களுக்கு அட்வான்ஸா பே பண்ணியாச்சு, இன்னமும் உனக்கு அதிகமா வேணுமா என்ன ஹாங் ஹேஜி? இப்படி பண்றதெல்லாம் சரிதானா? பாக்கெட் மணி மாதிரி எவ்வளவு சேர்த்து வைக்கிறதும் நல்லது இல்ல. அதனால நான் சொன்ன அமௌண்ட்டை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து உன்னை ஹையர் பண்ணி உண்மையிலேயே மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை நீ வந்து மிஸ்டேக் எல்லாம் பண்ணல. உண்மையை சொன்னா நான் உனக்கு இன்னமும் நிறைய இன்ஃபர்மேஷனை தரேன். அந்த டோஜன் இருக்கால, அவன் நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆளு இல்ல. உன்னோட ரேங்க் அது எஸ் ரேங்க்ப்பா. இப்போ கொரியாலேயே ஸ்ட்ராங்கான 8th எஸ் ரேங்க்னா அது அவன் தான். இது கேட்குற அந்த பைத்தியக்கார ஸ்டெப் மாமுக்கு ஒண்ணுமே புரியல. அவளுக்கு பைத்தியமே பிடிச்சது. என்னது டோஜன் வந்து எஸ் ரேங்கா? என்ன நீ சொல்ல இருக்க? உண்மையிலேயே அவனோட ரேங்க் எஸ் தானா? ஆமா, இல்லையா பின்ன இதுக்காக நான் எவ்வளவு பே பண்ண தெரியுமா இந்த இன்ஃபர்மேஷன் எடுக்க? எல்லாமே உண்மைதான். நீ வந்து எனக்கு பே பண்ணலாம் வேணாம். கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் ஒரு எஸ் ரேங்கரா இருக்கான். உன்னை தேடி வந்து கொல்லாம விட மாட்டான். வேறமா வெயிட் பண்ணு, தன்னால அவன் தேடி வரும் உன்னை கொல்றதுக்கு. என்னது அப்படியா? அவன் வேற எஸ் ரேங்க்ல? நல்லா சுத்தமா எதையுமே நம்ப முடியல. அவன் எப்படி எஸ் ரேங்கரா இருக்கான்? இல்ல, நான் வந்து ஏதாச்சும் பண்ணணும். உனக்கு என்ன பணம் தானே வேணும்? என்னால இன்னமும் அதிகமா உனக்கு பே பண்ண முடியும். அதேதான், காசு தான் ஒரே ஒரு விஷயமே இங்க. இதே மாதிரி இணைஞ்சிருந்தாலே போதும், நம்மளால ஃபியூச்சர்ல ஒரு நல்ல பார்ட்னரா இருக்க முடியும். ஏதோ ஒன்று எனக்கு வந்து அந்த டோஜன் செட் ஆகணும். அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உனக்கு பே பண்றதுக்கு தயாரா இருக்கேன். நான் அதுக்குள்ள ஒரு கால் வந்து அதுவும் ஹீரோ அசோசியேஷனோட டைரக்டர் கிட்ட இருந்து. பரவாயில்ல, கடவுளே நம்ம பார்க்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா டோஜனை கொல்றதுக்கான வாய்ப்பு என்னால இப்ப என்னை தேடி வந்திருக்கு. அதேதான், சீக்கிரம் அவனை கொல்லு. அப்புறம் ஃபிளைட்டோட சீனை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே பிரேசிலுக்கு இப்ப போறாங்க. கொரியால இது வரைக்கும் ஒரு 8 எஸ் ரேங்கர்ஸ் இருப்பாங்களே, அவங்க எல்லாருமே அந்த ஃபிளைட்ல இருக்காங்க. முக்கியமா நம்ம டோஜனு பியோ ஜூயாங்கும் இருக்கா. அங்க நம்ம டோஜனை கொள்ளணும்னு ஆளு பிளான வேற போட்டு வச்சிருக்கான். என்ன ஆக போதோ, பிரேசில்ல இவங்க ரிஃப்ட க்ளோஸ் பண்ணலான்னு போறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் நம்மளுக்கு தெரியும் என்ன ஆக போகுதுன்னு. மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.